வணக்கம். வாழ்க வளமுடன். அன்பார்ந்த ஆன்மநேய உள்ளங்களே, இந்த இனிய மாலை போதிலே வாழ்வியல் வசந்த யோகா மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய படிக்கிற காலத்திலே ஒரு கவி ஒன்று உண்டு. தமக்கென முயலானொன்றால் பிறர்க்கென வாழுனர் உண்மையானே என்று. தனக்கென்று வாழாமல் பிறருக்காக வாழ்கின்றவர்கள் ஒரு சிலரேனும் இருக்கின்ற காரணத்தினாலே தான் இந்த உலகம் உய்ந்து கொண்டிருக்கிறது என்று அந்த புறநானூற்று பாடலிலே குறிப்பிடப்படும். அதுபோல இன்றைக்கு நல்ல பல சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளுகின்ற இந்த இணைய வழி நிகழ்வின் மூலமாக வலி பிணி முதுமை என்ற பொருளிலே சிந்திக்க இருக்கிறோம். அன்பு உள்ளங்களே, கண்ணெதிரே உயிர்கள் துன்பப்படுவதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பிற உயிர்களை கொன்று தின்றாவது தன்னை பசியாற வேண்டும் என்ற நிலை விலங்கினங்களுக்கு இருக்கிறது என்பது உண்மையான ஒரு விஷயம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பண்புகள் மனிதனுக்கு உகந்ததல்ல என்று பெரியவர்கள் கண்டார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், அவர்கள் சிந்தித்த போது பெற்ற பேருண்மைகளும் தெளிவுகளும் தான் அவர்களை அவ்வாறு அஹிம்சை கோட்பாட்டிற்கு கொண்டு சென்றது என்று சொன்னால் மிகையில்லை. ஏனென்றால், என்னை ஒரு ஊசினாலே குத்தினா எனக்கு எப்படி வலிக்கும், அது அனுபவிச்சு நாமே தெரிஞ்சிருக்கோம். இப்ப அந்த உணர்வை என்னன்னு சொல்றோம்? வலின்னு சொல்றோம், இல்லைங்களா? சிறைச்சாலைக்காக விசாரிக்கும் போது கூட கைதிகளை நகைக்கண்ணில் ஊசிகளை ஏற்றி உண்மைகளை வாங்குவதற்காக பனிஷ் பண்ணுவாங்கன்னு அறிந்திருக்கிறோம். அதே நாம் தோட்டத்தில் வேலை செய்யும்போது தற்செயலா நம்ம நகத்துல ஒரு முள்ளு குத்தி போச்சுன்னு வைங்க, அப்பதான் அந்த சொல்லப்பட்ட விஷயம் உணரப்படலை, வேணா அனுமானிச்சுக்குவோம், விலையா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்ப இந்த தோட்டத்துல ஒரு முள்ளு நம்ம நகைக்கண்ணில் ஏறின உடனே நாம் அனுபவிக்கிற போதுதான் அது பன்மடங்கு பெரிதாக உணர்கிறோம். இப்படி ஒவ்வொரு உயிர்களும் தன்னை காத்து கொள்வதற்கான முயற்சிகளை நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறது என்ற போதிலும் இப்படிப்பட்ட ஒரு துன்பம், வலி என்பதோ அல்லது காலப்போக்கில ஒரு பிறந்த ஒரு குழந்தையானது படிப்படியாக வளருகின்ற காட்சியை பார்க்கிறோம். பருவங்களாக மலர்கிறது. அப்படி ஒவ்வொரு பருவங்களாக மலர்ந்து வளர்ந்து அதற்கு மேல ஒரு முதுமை என்ற ஒன்று வருகிறது என்பதை நாம் பிராக்டிக்கலா வாழ்க்கையில பார்த்து இருக்கிறோம். ஆனால் இது ஏன் என்று சிந்தித்து இருக்கிறோமா என்பதுதான் இன்னைய கேள்வி. எங்கேயோ ஐசக் நியூட்டன் என்பவர் ஒரு மரத்தடியில உட்கார்ந்திருந்தார். ஒரு ஆப்பிள் ஒன்று அந்த மரத்திலிருந்து கனிந்து பறிக்காமலே தானாக கீழே விழுந்தது. இப்ப நாம் அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா என்ன நினைச்சிருப்போம்? ஆஹா, இப்ப சாப்பிட்றதுக்கு ஒரு ஆப்பிள் கிடைச்சு போச்சுன்னு நினைச்சிருப்போம். அவ்வளவுதான். முடிஞ்சா நாமளே யாருக்கும் கொடுக்காம சாப்பிட்டுருப்போம். ஆனால் அவர் ஐசக் நியூட்டன் என்ன நினைச்சாரு? இந்த பழம் ஏன் கீழே விழுது, பழம் ஏன் கீழே விழுது? அப்ப இந்த கேள்விதான் அவரை ஒரு விஞ்ஞானியாக மாற்றியது. அதனால்தான் சொல்லுவாங்க, ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை என்று சொல்லுவார்.
ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை என்று சொல்வார்கள். அப்படி இந்த கேள்வி வலி என்பது என்ன, முதுமை என்பது என்ன, இந்த கேள்விக்கு இப்ப நாம பதில் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கான்னு கேட்டா இல்லை. ஏன்னு சொன்னா, புத்தபிரான் வாழ்ந்த போது அவருக்கு அரண்மனை வாசம், எந்த விதமான இன்னல்களும் அறியாதவராக, அரசளங்குமரனாக, கேட்டதெல்லாம் கிடைக்கும். அப்ப அங்க போட்டிகளோ மற்றதோ இல்லை. ஆனால் அவர் அரண்மனையை விட்டு வெளியிலே வருகிற போது ஒரு பிணியாளன் நோயோடு சிரமப்பட்டு கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறார். அடுத்தா போல ரோட்ல பார்க்கும்போது ஒரு கம்பு ஊன்றி நடக்க முடியாம முதுமையில தள்ளாடி நடக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறார். அவர் இதுவரையில அப்படி பார்த்ததே இல்லை. இது ஏன் அப்படிங்கிற கேள்வி அவருக்கு வந்து, இன்னும் சொல்ல போனா, ஒரு பிணம் தன்னை சுமந்து செல்லுகின்ற காட்சியையும் ஒரு சவ உருவல காட்சியும் பார்க்கிறது. இது என்னையாவது அப்படின்னு கேட்டாங்க. மரணம் என்று ஒன்று, இந்த மரணம் என்று ஒன்று எல்லோருக்கும் உண்டு என்று புத்தரிடத்துல சொன்னார்கள். புத்தர் அப்பதான் ஆழமா சிந்திக்கிறாரு. இந்த நோய், முதுமை, மரணம் என்ற மூன்றுக்கும் பதில் வேணும்னு தேடினார் என்று அறியப்படுகிறோமா இல்லை? அறியப்படுகிறோம். ஆனா இந்த மூன்றுக்கும் விடை தேடினார். என்ன பண்றாரு? அப்ப ஐசக் நியூட்டன் எப்படி மேல இருந்து ஆப்பிள் விழுந்ததை நாமெல்லாம் யதார்த்தமா ஒரு பழம் பழுத்தது, முதிர்ச்சியாச்சு, காம்புல இருந்து விலகி பழுத்த பழம் கீழே வந்துருச்சு, இனிமேல் நம்ம புசிக்கலாம்னு மட்டும்தான் நினைப்போம். ஆனால் அவர் ஏன் விழுந்தது, புவியீர்ப்பு சக்தி, கிராவிட்டின்னு ஒண்ணு இருக்குன்னு கண்டுபிடிச்சார். அப்ப ஐசக் நியூட்டன் ஆனார். அதே போல நாமும் இன்ப துன்ப உணர்வுகளை அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் ஏன் என்று கேள்வி கேட்காதனால்தான் நாம புத்தராகல. இன்னைக்கு அவரோட சேர்ந்து நாமளும் புத்தராகலாம் இல்ல? அதுதான் சிறப்பு. அப்ப இந்த சிந்தனையை புத்தர் விடை கண்டாச்சு. அதை நாம் அறிய வேண்டாமா? அதற்கு தான் இன்னைக்கு சிந்திக்கிறேன். இன்னொரு பக்கம் ஒரு அழகான காட்சியை உங்களுக்கு சொல்லுகிறேன். பகவான் ரமணர் மதுரையிலே வந்து இருக்கிறார். அவருடைய தந்தையார் மறைவு வேற. இங்கே மரணம் என்பதை பற்றி திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் அவருக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது. மரண பயம் என்று சொல்வார்கள். அப்ப சாவு வந்தா எப்படி இருக்கும், என்ன ஆகும், ஐயோ நான் போயிடுவேனா, நான் போயிடுவேன்னா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். அப்ப அந்த ஒரு மரண பயம் என்ற ஒன்று அவருக்கு வந்ததுனாலே தான் அவர் அந்த மதுரை தெற்கு கோபுர வாசல்ல இன்றைக்கும் இருக்கு ரமண மந்திரம் என்று, அந்த வீட்டினுடைய மேலே ஒரு அறை இன்றைக்கும் அவர் அந்த அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்த அறை இருக்கு. அந்த அறையில போய் அந்த இளம் வயதிலேயே கதவு சாத்திட்டு படுத்து மரணம் என்றால் என்ன, இந்த உடல் என்ன, உயிர் என்ன, நான் என்ன, எது போகுது எது இருக்குன்னு யோசனை பண்ணார். இப்படி யோசிச்சதுனாலதான் அவர் பகவான் ரமண மகரிஷி என்று நாம் இன்றைக்கு போட்டிருக்கிறோம் இல்லையா? எனவேதான் இந்த சிந்தனை மிகவும் அவசியம். ஒரு வகையில இன்னொரு மகான் சொன்ன நெறிகளுக்கு உட்பட்டு நாம் இந்த சிந்தனையை பின்னர் மலர்த்தி கொள்ள போகிறோம். அதை அப்புறம் பேசிக்கலாம். அன்பு உள்ளங்களே, உடல் என்று பார்க்கிற போது நாம் அறிவோம் பஞ்சபூதங்களினுடைய தன்மைகள் இங்கே இருக்கிறது. கெட்டிப்பொருளாக இந்த பருவுடலும், நீர்மை பகுதியாக இரத்த ஓட்டமும், வெப்பம் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை இங்கே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். மூன்றாவது பூதம் என்று சொல்லக்கூடிய அக்னி, நெருப்பு, நெருப்பின் சூடு தன்மை.
அதே போல மூச்சு காற்று இல்லாமல் உயிர்கள் வாழ இயலாது, அறிவோம். மூச்சு விட மறந்து போனான்னா என்ன அர்த்தம்? மூச்சு விட மறந்து போனான்னா அங்க சொல்லி விட்டுடணும், தகவல் சொல்லி விட்டுடணும். அதான் மிக முக்கியமானது. அப்ப அது காற்றினுடைய அம்சம். அதே போல விண்ணுடைய அம்சமாக இந்த உயிர் என்று அறியப்படுகிறோம். நான் ஏற்கனவே கடந்த 6ஆம் மாதம் எழுதி வெளியீடு செய்த நூல் பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் என்ற நூலின் 4வது பகுதியாகத்தான் இந்த சிந்தனை விருந்தை இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையில இந்த உடல் என்று சொல்லக்கூடியது உயிர், நுண்ணுயிர் என்று சொல்லக்கூடிய செல்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பு ஒன்று அடிப்படையாக கொண்டிருக்கிறது. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பாடி செல்ஸா இருக்கட்டும் அல்லது தாவரங்களுடைய செல்ஸா இருக்கட்டும் எடுத்து வச்சு மைக்ரோஸ்கோப்ல வச்சு ஆராய்ச்சி பண்ணா அந்த சின்ன டிஷ்யூல என்ன இருக்கும், சின்ன பகுதியில ஏகப்பட்ட செல்களினுடைய கூடுகையை பார்க்கலாம். ஆனால் ஒவ்வொன்றும் சுற்றுச்சுவர், உள்ளுக்குள்ள சைட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம், மையக்கரு, அந்த மையக்கருவுக்குள்ள குரோமோசோம்ஸ், அதுல டிஎன்ஏ, ஆர்என்ஏ, அதுல குணப்பதிவுகள், இவ்வளவும் இருக்கு. இதை இன்றைக்கு விஞ்ஞானம் எடுத்து ஆராய்ச்சி செய்து எப்படி உலக பொருள்களிலே அதை அணு விஞ்ஞானமாக கொண்டு சென்று அணுசக்தியை கண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே உயிரணுக்களிலே இருக்கக்கூடிய உயிர் என்பதை பற்றி யாரும் பேச இயலவில்லை. திருமூலர் மட்டுமே பேசுகிறார். கோவின் மயிரொன்று 100உடன் கூறிட்டு 100 அதன் கூறு 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100,000 என்ற கவியின் மூலமாக விளக்கியதை இந்த நூலிலே நாம் பார்த்துட்டோம். அதை பற்றி போன தலைப்புல பேசிட்டோம். இப்ப உயிர் என்பது என்ன அப்படின்னு ஒரு பேராசிரியரை என்கிட்ட கேட்கிறார். உயிரை பற்றி உங்க புக்கில் எழுதியிருக்கீங்க, ஆனா இன்னும் கொஞ்சம் டவுட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். நுண்ணியக்க மூலக்கூறு என்று சொல்லுகிறோம். அப்படின்னா என்ன? சுழலும் நுண்ணிய துகள், த லீஸ்ட் விரலிங் பார்ட்டிகள், அதான் நுண்ணியக்க மூலக்கூறு என்று சொல்லும். அது ஒரு துகள் அல்ல, அது இயல்பாக என்ன பண்ணுது, ஒன்றை ஒன்று தள்ளி கொண்டும் ஈர்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கொத்தியக்கமாக இருக்கக்கூடிய போது பருப்பொருளாக காண்போம். அந்த அடர்நிலை வேறுபாட்டுக்கு ஏற்ப விண்ணில நாம் அறிவோம். விண்ணில ஆகாசம், அதாவது ஈத்தர் என்ற சொல். வழக்கில் கூட திட்டும்போது சொல்லுவாங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனடா ஈத்தர அப்படிமா. அப்படின்னா என்னன்னு கேட்டா தூசி அப்படின்னு. ஈத்தர் என்னன்னா திட்டுற வார்த்தை. ஆனா அந்த ஈத்தர் என்ற ஆங்கில சொல்லை அங்கே பதம். அப்படி த லீஸ்ட் தானே. நீ எல்லாம் ஒரு என் முன்னாடி உட்காந்து பேசுறதுக்கு ஒரு ஆளான்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி அங்க அவ்வளவு மிகச்சிறிய தன்மை உள்ளது அந்த இருப்பு. ஆனால் அந்த அணுக்களினுடைய தொகுப்பு அடர்நிலை வேறுபாட்டுக்கு ஏற்ப விண்ணாக ஈத்தர் என்று சொல்லுகிறோம். காற்றாக, காற்றிலே நாம் அறிவோம் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஹீலியம், இப்படி எத்தனையோ இருக்கு. இதெல்லாம் மூலகங்கள் காற்றில் இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு எல்லாம். ஆனால் கார்பன் டை ஆக்சைடு மூலகம் அல்ல. ஹைட்ரஜன் அணுன்னு ஒன்று எடுத்துப்போம். அதை ஆராய்ச்சி பண்ணால் மையக்கரு ஒரே ஒரு எலக்ட்ரான் சுத்துறதுனால ஒரு அணு எடை கொண்டது என்று ஹைட்ரஜனை பற்றி பேசுகிறாங்க. அதே போலதான் தாவரங்களினுடைய செல்களை எடுத்து ஆராய்ந்த போது, பிரித்த போது, உயிரணு என்று சொல்லக்கூடிய அந்த பேசிக் பார்ட்டிகிள், அடிப்படை அலகு, அது செல் சுவர், அந்த தன்மை எப்படி இருக்கிறதோ அதே தன்மை பண்பு நம்முடைய மிருகங்களுடைய உடல்ல, மனிதனுடைய உடல்லையும், அது தாவர செல்லா இருக்கு. இது வட்ட வடிவம் உள்ள விலங்கு செல்களாக இருக்கு. இது பிளெக்சிபிலிட்டி உண்டு.
அது தாவர செல்கள் சதுரமாக இருக்கும். சரியா? அப்ப இந்த செல்கள் என்று சொல்லக்கூடியதுல எவ்வாறு ஜீவகாந்தம் என்று சொல்லக்கூடிய அல்லது உயிரின் மேம்பட்ட ஒரு வெளிப்பாடு, உயிரினா நான் ஏற்கனவே சொன்னேன், தள்ளல் கொள்ளல், அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் அந்த சுழல்களுக்கு கொத்து இயக்கத்துக்கு இடையில ஏற்பட்டு போவதுன்றது. இந்த தள்ளல் கொள்ளல் என்ற ஒரு கொத்து இயக்கம் என்பது பாடி செல்ஸ்ல வரும்போது அது முறையாக வளமையாக, என்ன இளமையில ஒரு 8 வயசு போய் ஏகப்பட்ட சேட்டை பண்றான். இவன் சேட்டையை தாங்கவே முடியலைன்னு நம்ம சொல்றோம். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு முழுமையான மனிதனுக்குள்ள 5 அடி 6 அடி மனிதனுக்குள்ள வெலாசிட்டி ஆஃப் கப்பாசிட்டி அந்த 8 வயசு பையனுக்கு இருக்கா இல்லையா? அப்ப அதனாலதான் அவன் குழந்தைங்க பட்ட சேட்டையை தாங்க முடியும். அப்ப அவ்வளவு வெலாசிட்டி இருக்கு. அது மாதிரி ஐக்கியூன்னு இன்னைக்கு அறிஞ்சிருக்கிறோம். ஐக்கியூங்கிறது நாமெல்லாம் அன்னைக்கு இளமையில நம்ம பெரியவங்க சொன்னா ஒரு கதை சொன்னா கேட்டுட்டு நல்ல விஷயம் சொன்னாங்கன்னு இருந்திருப்போம். உண்டா இல்லைங்களா? ஆனா இன்றைக்கு உங்களுடைய பேரம்பேத்தியை கூப்பிட்டு வச்சு ஒரு கதை சொல்லி பாருங்க, அவங்க அதை சிந்திக்கிறாங்க. இல்லையே, இந்த இடத்துல இது ஏன் இப்படி நடந்து, அப்படி இருந்திருக்க கூடாது, இப்படி இருந்திருக்கலாம் இல்லையான்னு கேட்கறாங்களா இல்லையா? அப்ப அன்னைய தலைமுறைக்கும் இன்றைய தலைமுறைக்கும் ஐக்கியூ வளர்ந்து கொண்டே வருகிறது. அறிவின் சிந்தனை சக்தி, கேள்வி கேட்கும் திறன், அந்த நுணுகி சிந்திக்கிற பண்பு, நுண்மான் நுழைவுலன் என்று சொல்வார்கள், அது மிகுதியாக அமைகிறது. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உயிர் அணுக்கள் என்று சொல்லக்கூடிய கொத்தியக்கத்தில செல்களுக்கு இடையில அதை முறையாக ஈர்த்து பிடித்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை எது என்றால் உயிர் என்றும் சொல்லுகிறோம். அதை இன்னும் சரியான சொல்லாக நம்முடைய அருட்தந்தை மகரிஷி அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், ஜீவகாந்தம் என்று சொல்லுங்க. இதே ஜீவகாந்தம் அங்க பிரபஞ்சத்திலையும் உண்டு. அதுக்கு பேர் வான்காந்தம் என்று விளக்குகின்றார். அன்பர்களே, காந்தம் என்றால் என்ன? காந்தம் என்று சொன்னால் ஈர்ப்பு தன்மையும் உள்ளது. அது நார்த் போல் சவுத் போல் ஒன்று கொண்டு ஒன்று ஈர்ப்பு தன்மை. நார்த் போல் ஒன்னா கொண்டு வந்தா விளக்கும். அப்ப விளக்கல் பண்பும் அதுலயே இருக்கு, ஈர்க்கும் பண்பும் அதுலயே இருக்கு. தி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டுமே அதுல இருக்கிறதுக்கு பேர் தானே காந்தம்னு சொல்றோம். வடதுருவம் அதனுடைய காந்த புலன், நீங்க விஞ்ஞானத்தை படிச்சிருப்பீங்க. தென் துருவம் அதனுடைய காந்த புலன், அதை படம் வரைந்திருப்போம் நம்ம படிக்கிற காலத்துல, லேபில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது போலத்தான் மாற்றாக வடக்கு தெற்காக காந்த புலன் உடல்ல இயங்குற போது செல்கள் என்ற கட்டமைப்பை முறையாக ஈர்த்து பிடிச்சுதான் இந்த உடல் என்ற இவ்வளவு பெரிய 5 அடி உயரம் நாம உடல் எடுத்து வளர்ந்து, அது வளர்ந்துட்டே போறானா? இல்ல, அது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல என்னாச்சு, 20 25, ஆனா அறிவின் வளர்ச்சியாக வளர்கிறது. அதற்கு தடையே இல்லை. 65 70 வயசுலையும் படிச்சு டாக்டரேட்டு வாங்க முடியும். அதுக்கு உதாரணங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் உடல் வளர்ச்சி ஒரு எல்லை கட்டியதாக நின்று விடுகிறதே ஏன் என்று பார்க்கும். இந்த கேள்விதான் இந்த தலைப்புக்கு தேவையான ஒரு மிக முக்கியமான கேள்வி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பு உள்ளங்களே, எப்படி புத்தர் ஏன் நோய் வருது, நோய் இல்லாம இருக்க வழி இல்லையான்னு இந்த கேள்வி உங்களுக்கு எப்ப வந்திருக்கு சொல்லுங்க? கொரோனா பீரியட்ல நினைச்சிருப்பீங்க, இந்த நோய் வராம இருந்திருந்தா நம்ம ஜாக்கிரதையா தப்பிச்சுக்கலாமே. இந்த கொரோனா என்ற கொடுமையான நோய் வந்த போது ஒவ்வொருவரும் முகத்துல இந்த மாஸ்கை போட்டுக்கிட்டு கையில சானிடைசரை தடவிட்டு நாம பட்ட அவஸ்தையெல்லாம் யாரும் மறந்து போகல. ஆனால் அன்பு உள்ளங்களே, அவ்வாறு இந்த காந்த சக்தி என்று பார்த்தோம் இல்லையா, இதுதான் உயிரின் வளமை தன்மை. நல்ல செறிவான ஒரு இளைஞனுக்கு அந்த செறிவு அதிகமாக இருக்கிற காரணத்தினால சும்மா இருக்க முடியல. யாராவது கிடைச்சா 2 குத்தி பார்க்கட்டுமா, சண்டை போட்டா நல்லா இருக்கும் போலமா.
அதுக்கு பேர் பாரதி சொல்றான், இனவெடுத்த தோள்கள்ன்றான். என்ன சொல்றான்? அந்த கை சும்மா இருக்காதாமா, எங்கேயாவது ஒரு மரத்தையா செவத்தையாவது ஒரு குத்தி குத்தி பார்ப்போமான்னு தோணுமா. அப்ப அதுதான் இளமையினுடைய மேம்பாடு. ஆனால் அந்த வளர்ந்த உடல் வளர்ச்சி ஏன் நின்று போனது? இந்த வாலிப மிடுக்கு என்று ஒன்று, இளமையினுடைய திமிருன்னு கூட சொல்லிக்கலாம் இப்போதைக்கு, அந்த ஒரு நிலை ஏன் குறைந்து போகிறது? உண்டா இல்லையா? இது என்ன கேட்டா 35 வயசுக்கு மேல தளர்ச்சி ஆரம்பிக்கிறது. 40, 45 என்ன ஆகுது? அந்த 25ல் இருந்த வளர்ச்சி இல்லை, அந்த வலிமை இல்லை, இளமை இல்லை, ஆற்றல் இல்லை. என்ன காரணம் என்று ஒரு கேள்வியை முன்வைப்போமே என்று சொன்னால், அன்பு உள்ளங்களே, இப்ப பார்த்தோம் இல்லையா, செல்களினுடைய கட்டமைப்பு என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த செல்கள் தொடர்ந்து இருக்கிறதுல ஒன்றை ஒன்று ஈர்த்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவ காந்த சக்தி என்பது எங்கிருந்து வருகிறது என்றால், நம்முடைய முந்தையோர்கள் மிக சிறப்பாக சொன்னார்கள். உடலுக்கு ஆற்றல் தேவைன்னா எப்படி கிடைக்குதுன்னு கணக்கு போட்டு சொல்றாங்க. உணவிலிருந்து ஆற்றல் பெறுகிறோம், சாப்பிட்றோம், அது உமிழ்நீரோடு கலக்கிறது, இரைப்பையில் ஒரு நீர் சுரக்கிறது, அங்கங்கே கணையம், கல்லீரல், பித்தப்பை, அதில் இன்சுலின் சுரந்து அங்கே ஒன்று சேர்ந்து தான் அது உணவாகி குடல் வழியாக போகும்போது ஆற்றலை ஏற்றுக்கொள்கிறது. இப்போ உணவு என்ன ஆகுது? ரசமாகிறது. அந்த ரசம் என்ன ஆகுது? அப்டாக்ட் ஆஃப் தி ஃபுட்டு ரத்தத்தோட கலக்கிறது. அதில் உள்ள கெட்டியான கொழுப்பு பகுதி என்ன ஆகுது? தசைகளில் போய் சேர்ந்து கொழுப்பு சேர்ந்து இருந்துக்குது. எப்போ தேவையோ அங்கே அது கலோரி எரிசக்தியாக மாறி, கொழுப்பு தேவைதான், அது அதிகமாகவோ தேவையில்லாமலோ சேர்ந்தால் அதை கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்கிறாங்க, நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அப்படி இந்த இருவிதமான மாற்றங்கள் அதில் உணவிலிருந்து ரசமாகி, இரத்தமாகி, தசையாகி, கொழுப்பாகி, அது எலும்புக்குள்ள மஜ்ஜையாகி பாருங்க. அப்ப அதனுடைய அடர்நிலை அதிகமாகிட்டே வருது. இன்னும் மூளையாகிறது, விந்துநாதமாகிறது. அப்ப பெண்களுக்கு அண்ட சக்தியாகவும் பீரியட்ஸ் வருது மாதம். ஆண்களுக்கு விந்து சக்தியாகவும் உற்பத்தி ஆகி அது அந்த கிளான்ஸ்ல ப்ரிப்பேர் ஆனதோட ஒரு காலகட்டத்தில் மன வாழ்க்கை அமைத்து அவங்க இல்வாழ்க்கையில் ஈடுபடும் போது மக்கட்பேறு என்ற இனப்பெருக்கம் ஏற்படுகிறது. ஒரு குழந்தை பிறக்குது, நாயா இருந்தால் ஒரு குட்டி போடுது என்பதெல்லாம். அதை தாவரமாக இருந்தால் விதையாக மாறுகிறது. இப்ப இந்த மரத்துக்கு ஜீவகாந்தத்தினுடைய மையம் எங்க இருக்குன்னா அந்த விதையில இருக்கு, அந்த கனியில இருக்கு, கனிக்குள்ள விதையில இருக்கு. அதே போல நம்மிடத்துல இந்த பருவுடல்ல நம்முடைய மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய எருவாய் கருவாய்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டையும் குதம் குய்யம் என்று சொல்லுவோம். அந்த எருவாய் கருவாய்க்கு இடையில செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட் என்று சொல்லக்கூடிய ஜீவ வித்து குழம்பு என்று சொல்லக்கூடிய விந்துநாதமாக வளர்கிறது. பார்த்தோம் இல்லையா? ரசமாகி, ரத்தமாகி, தசையாகி, கொழுப்பாகி, எலும்பாகி, மஜ்ஜையாகி, மூளையாகி, விந்துநாதம் ஆகிறது. இப்ப இது ஒரு புதிய உயிரையே தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது அளவுக்கு சிறப்புடையது. அதை ஆற்றலாக மாற்றும் கலையை கண்டார்கள் சித்த பெருமக்கள். அதை தான் 6 ஆதாரம் கடந்து ஆற்றலை அங்க இருக்குல்ல குதம் குய்யத்துக்கு இடையில செக்சுவல் கிளான்ஸை மையமா வச்சிருக்கு இல்லையா, அது அப்படியே ஜீவ வித்து குழம்பு மேல வர்றதில்லை. அது கூட குண்டலினி சக்தியை பற்றி விளக்கம் கொடுக்கும்போது ஒரு அன்பர் கேட்குறாங்க, சார் அதுவே எப்படிங்க மேலே வரும்? அதுவே ஒரு நீர் திரவம் போல, அது எப்படி மேலே வரும்? அப்படி அதில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள், இந்த உயிரணுக்கள் என்று சொல்லக்கூடியது எப்படி
அதுல ததும்பி நிற்கக்கூடிய ஆற்றல், அந்த ஆற்றலை பயன்படுத்துவதற்குத்தான் மகரிஷி காயகல்ப கலையை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஜீவானந்தம் என்ற சொல்லை மகரிஷி தான் சொல்லிக் கொடுத்திருக்காங்க. நீங்கள் அறிவீர்கள். உண்டா இல்லையா? இதுக்கு வந்து எங்கேயா வெளியில கேட்டிருக்கீங்களா? பயோ கரண்ட் தெரியுமா? இல்ல மகரிஷிட்ட வந்து பின்னால்தான் அந்த ஜீவகாந்தம் என்று சொல்லக்கூடியது, பயோ கரண்ட் என்று சொல்லக்கூடியது, அதனுடைய நிலைக்கலன் நம்முடைய விந்துநாதம் என்று காண்க. இப்ப செல்களுக்கு இடையில இயங்கக்கூடிய அந்த கொத்தியக்கம் முறையாக கரண்ட் எப்படி நமக்கு வீட்டுக்கு நீங்க எப்படி கரண்ட் சப்ளை வாங்கியிருக்கீங்க? ஒரே பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர் தான் அங்கேருந்து மரத்துல இருந்து எடுத்து உங்க வீட்டில் லைன் பூரா கொடுத்துருக்கீங்க, ஒயரிங் கொடுத்தாச்சு. இப்ப அது அப்படியே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா ரொம்ப பழசா போச்சு, ஒரு பக்கம் ஒயர் எடுத்து போச்சு, பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்னோட ஒன்று சேரும்போது என்ன ஆகுது? ஷார்ட் சர்க்யூட்னு சொல்றீங்க. கரெக்டா சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? ஷார்ட் சர்க்யூட்னு சொல்றீங்க. அதுக்கு பேர் என்ன தமிழ்ல? மின்குறுக்கு என்று பெயர். ஷார்ட் சர்க்யூட் பேர்ல மின்குறுக்கு என்று பெயர் தமிழ். அப்ப இந்த மின்குறுக்கு தாங்க வலி, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப வலின்னு டாபிக்ல போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ வலின்னா என்னன்னு கேட்டா, ஒழுங்கா ஒவ்வொரு செல்களுக்கு இடையில ஜீவகாந்த உடல் முழுவதும் ததும்பி ஓடிக்கிட்டு இருக்க வரைக்கும் வாய செவத்தையாவது 2 குத்து குத்துவோம்னு கேட்ட அந்த இளைஞன், முதுமை வர வர அந்த காந்த சக்தியினுடைய தெளிவு குறைகிற போது என்னாச்சு? முந்தி மாதிரி இப்ப வேலை செய்ய முடியலைங்கிறான். 45 ஆச்சு, 50 ஆச்சு, 55 ஆச்சு, 60 ஆச்சு. இயங்க முடியவில்லை என்றால் அதை முதுமை என்று அறியப்படுகிறோம். ஆனால் இந்த முதுமைக்கு விடை கண்டார்களா என்று சொன்னால், முந்தையோர்கள் முதுமைக்கு விடை கண்டார்கள். இளமையோடு இருக்க காயகல்ப பயிற்சியை அறிந்தார்கள். நண்பர்களே, காயகல்பத்துக்கு பாடம் நடத்தியிருக்கேன், தனி தலைப்பு. அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுறதா இருந்தா ரொம்ப நேரமாகும். அது தனியா பார்க்க வேண்டிய காயகல்ப பயிற்சி என்ற ஒரு தலைப்பு. ஆனால் அதனுடைய நம்முடைய 7வது தாது ஆகிய விந்துநாதம்னு பார்த்தோம் இல்லையா? அந்த விந்துநாதத்துல இருக்கக்கூடிய ஆற்றலை ஆற்றலாக மாற்றி முதுகுத்தண்டு வழியா மேலே வர முடியுங்கிறத நிரூபிக்கலாம். அதுதான் நரம்பூக்கம் செய்கிறோம், ஓஜஸ் மூச்சு போடுறோம், மேலே உச்சிக்கு வருது இல்லைங்களா? அப்ப இந்த நரம்பூக்கம் என்பது அதை தயிர் கடையிறது போல, தயிர்ல வெண்ணெய் திரண்டு வர்றது போல அதுல உள்ள ஆற்றலை ஒரு ரெடி பண்ணிடுது. ரெடி பண்ணதை மேல ஏத்தனம் இல்லை, அதுதான் ஓஜஸ் மூச்சு என்று சொல்லக்கூடியது. இப்ப இந்த ஓஜஸ் என்ற சொல்லும் தேஜஸ் என்ற சொல்லும் நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா? இதுதான் இப்ப முன்னாடி வைக்கிறது ஆதாரம். ஓஜஸ் தேஜஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு மகானை பார்க்கிற போது அவருடைய முகத்துல எவ்வளவு ஒரு முகக்கலை சொல்றோம் இல்லையா? சரி, பொண்ணு பார்த்துட்டு வந்து எப்படி இருக்கு? பொண்ணு நல்லா கலையா நல்லா இருக்கு. இன்னொருத்தர் சொல்றாரு, பொண்ணு கருப்பா இருந்தா கூட கலையா இருக்கு. இப்ப கருப்பு சிவப்பு என்கிறது வெள்ளை என்கிறது நிற வேறுபாடு, அது வேற. ஆனா அந்த முகப்பொலிவுங்கிறது ஒரு நடிகையை பார்த்து சொல்லுகிறார். அந்த கண்கள் மிக அட்ராக்டிவா இருக்கு, பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றோம். மகானை பார்க்கிறோம், அவரை சுற்றி ஃபீல்ட் ஆஃப் வைப்ரேஷன் இருக்கு. நீங்க தெய்வ வடிவங்களுடைய பிக்சர்ல பார்த்திருப்பீங்க. அந்த தெய்வ வடிவத்துக்கு பின்னால ஒரு பிரபை தெரியும் இல்லையா? ஒளி பிரபை போட்டிருப்பாங்க. அது உண்மையா பொய்யா? ஏதோ அந்த படக்கலைஞர் அழகா இருக்கணும்னு போட்டாருன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. கிடையாது. நம்மை சுற்றிலும் இந்த ஜீவகாந்தம் பேசணும் இல்லையா? இது தேஜஸ் ஆற்றலாக 1 அடி அல்லது 3 அடி அளவுக்கு நம்மை சுற்றி எல்லாருக்கும் ஃபீல்ட் ஆஃப் வைப்ரேஷன் இருக்கு, காந்த களம் இருக்கிறது. இப்ப இந்த காந்த களம் குறைந்தால் சோர்வு, முதுமை. காந்த களம் முறையா செல்களுக்கு இடையில ஓடிக்கிட்டு இருக்க வரைக்கும் நல்லா இருக்குன்னு உணர்ந்தவன்
ஏதோ ஒரு நெருக்கடியில ஒரு காயமாயி போச்சு. காயமான உடனே இந்த ஜீவகாந்த ஓட்டம் இந்த செல்லுல இருந்து போய் அங்க முட்டி மோதி கடைசியில் அங்க காயமாயிடுச்சு. அந்த பக்கம் டிரான்ஸ்மிட் ஆகணும், கடக்கணுமா இல்லையா? ஒரு இரும்பு கரண்டி அடுப்புல வச்சிங்கன்னா பழுத்து அந்த சூடு கடத்தி 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 கைக்கு கூட சூடு வந்துடும். பாத்திரம் பூரா சூடு பாத்திரமா மாறிக்கு தான் சூடு பண்ணுறது. அதே போல இந்த ஜீவகாந்தம் என்பது உயிரணுக்கள் மூலமாக கடத்தப்பட வேண்டும். தடுக்கப்படுகிற போது அந்த தேக்கம் அல்லது பாசிட்டிவை கடந்து போக முடியலைங்கிற போது ஒரு உணர்வு ஏற்படுகிறது பாருங்கள். அதைத்தான் வலி என்று தெளிவாக புரிந்து கொள்ளும். வலின்னா என்ன? த எனர்ஜி which is transmitting between our cells, நம்ம உயிரணுக்கள் மூலமாக கடத்தப்படுகிறது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இயல்பாக. ஆனால் எங்கேயோ காயம் விட்டுட்டா அது செட்டரைட் ஆகிற வரைக்கும் என்ன ஆகுது? ரத்தம் வந்தது கூட ஒரேற தன்மை இயற்கையிலேயே உடம்புல இருக்கு, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதே போல பழைய உயிரணுக்கள்லாம் பக்கு விட்டு காஞ்சு என்ன ஆயிடுது? பக்கு உதிருது. ஒருத்தன் கூட சொல்லுவான், புண்ணு அரிக்குது, சொரியாதப்பா, பக்கு விடுது, சொரியாத, சொரிஞ்சா இன்னும் புண்ணாகும். அதான் குரங்கு கூட தெரியாமதான் சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணு ஆழமாக்கிச்சுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பக்கு விட்டு புதிய செல்கள் வளர்கிற போது அப்ப அந்த பிணி என்பது என்ன ஆயிடுது? மாறிடுது. புது செல் வளர்ந்துருச்சு இல்ல, பழைய செல் டெட் செல்ஸ் எல்லாம் உதிர்ந்துடுச்சு, பக்கு விட்டுருச்சு. இப்ப இதுதாங்க பிணி. பிணி நீங்கிறது. இது புரியுதா இல்லையா? இப்ப வலி என்றால் என்னன்னு சொல்லிட்டேன். அந்த தேங்கிய உணர்வு தான் வலி என்று பார். பிஞ்ச் பண்ணிக்கோ, கிள்றோம். பிஞ்ச் பண்ண உடனே என்னாச்சு? அப்படிங்கிறீங்க. இந்நேரம் சும்மா தானே இருந்தீங்க, கிள்ன உடனே ஏன் வலிக்குதுன்னு சொல்றீங்க? அங்க ஜீவகாந்த குறுக்கு ஏற்படுகிறது, தடையாகுது. தடையான உடனே எனக்கு வலியா உணர்றோம். சரி, விடு விடு விடு, கை வலிக்குது. அப்புறம் கை எடுத்தாச்சு. கை எடுத்த உடனே அது தானா ரீசெட் ஆக்கிது. அந்த ஜீவகாந்தம் ஒழுங்கா ஓடுதா இல்லையா? ஓகேயா? சரி. நீண்ட நேரம் உட்காந்து இருந்தீங்க, 4 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார வச்சாச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? உட்காந்து உட்காந்து இடுப்பு எல்லாம் காலில் மறுத்து போச்சு, இடுப்பெல்லாம் வலி வந்து போச்சு, அப்பாடா சாமி ஏஞ்சினா இப்பதான் நல்லா இருக்கு. அப்ப அந்த ஜீவகாந்த ஓட்டம் நாம் உணர்கிறோம். இதை உணர்றதுக்கு தான் தவம் செய்யறோம். தவம் செய்கிற போது ஆற்றலை குவித்தல் புருவ மத்தியிலையும் துரியத்திலையும் தவம் என்கிறோம். தவ முடிவில் அந்த ஆற்றலை உடல் முழுவதும் பரவுவதை நாம் அறிந்திருக்கிறோம். மகரிஷியினுடைய தவமுறையில சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்ப ஜீவகாந்தத்தை நாமளே உணர்றதுக்கு உரிய ஒரு சோர்ஸ் தான் தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும், உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையடையட்டும். இதை மகரிஷியினுடைய தவமுறையிலே மட்டுமல்ல, எல்லா தியான முறைகளிலும் மையங்களிலே ஆற்றல் பெருக்கம், சென்டர்ஸ், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆகினை, துரியம், இந்த 7 மையங்கள்லையும் ஆற்றல் குவிந்து அந்த செல்கள் எல்லாம் நல்ல ததும்பி நின்னா அவன் எனர்ஜெட்டிக்கா இருக்கான். அந்த தன்மையை அப்படியே காப்பாற்றிக்க முடியும். இந்த கலையை, இந்த சூட்சுமத்தை புரிந்து கொள்ளாத போது நோய் வந்துருச்சு. அன்பு உள்ளங்களே, நோய் என்று சொல்லக்கூடியது வந்தது என்று சொன்னால், உண்மையிலே நாம் நம்மை நாமே திரும்பி பார்த்தோமே என்று சொன்னால், ஒரு முதுகுவலியா இருக்கட்டும், ஒரு தோல் வலியாக இருக்கட்டும், ஒரு தலைவலியாக இருக்கட்டும் இல்லையா? நான் கூட கேட்பேன், அடிக்கடி சொல்லுவேன்னா, இந்த தலைவலிங்கிறது ஒண்ணுதான், இருக்கிறது ஒரே ஒரு தலை தான். தலைவலிச்சான்னு சொல்ல தலைவலின்னு சொல்றோம். ஆனா அதுக்கு பேர் பல விதமா இருக்கு. ஒற்றை தலைவலி, இரட்டை தலைவலி இல்லையா? பின்னால வலிக்குது, படார் படார் அடிக்குது, இல்லை இங்க பொட்டுல துடிக்குது வலிக்குது, இப்படி சொல்றோம். என்ன காரணம்? தலைவலி ஒன்றுதான், ஆனா அதன் காரணங்கள் பல. மலச்சிக்கலானால் தலைவலி வரும், மனச்சிக்கலானால் தலைவலி வரும், வெயில்ல அலைஞ்சா தலைவலி வரும், பசிச்சு கிடந்தா தலைவலி வரும், கோவப்பட்டா தலைவலி வரும், புரியுதுங்களா? கவலைப்பட்டா தலைவலி வரும். உண்டா இல்லையா? இல்லைன்னு வருங்க பார்ப்போம். அப்ப இருக்கிறது ஒரு தலை தான், அதுக்கு வர்ற ஒரு வலி தான், ஆனா அதனுடைய சோர்சஸ் வேறையா இருக்கிறது போல நம்ம என்ன செயல் செய்தா நமக்கு வந்துச்சுன்னு
நீங்க உங்க உடம்ப ஸ்டடி பண்றத விட்டுடுறீங்க. நீங்க நாம என்ன பண்றோம், கடந்த காலத்துல நடந்தே நினைச்சிட்டு எப்ப கேட்டாலும் பிளாஷ்பேக் பேசிட்டு இருக்கோம். நான்லாம் எங்க வீட்டுல இருந்த போது அப்படின்னு ஆரம்பிச்சா 1 மணி நேரம் பேசுவேன். சரி, இன்னொரு நண்பர் இருக்கார். அவர் என்னன்னா, எனக்கு நாளைய பொழப்ப நினைச்சா கதி கலங்குதுங்கன்றார். இன்னொருத்தர், அடுத்த மாசம் கடன் கட்டணும், பணம் பத்தாது, என்ன பண்ணுவோம் தெரியலைங்கிற. இன்னொருத்தர், எனக்கு ஆரோஸ்கோப்ல நேரம் சரியில்லைன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு, அடுத்த வருஷம் எப்படி ஓடுமோ தெரியலைங்கிறார். இப்ப அடுத்த நாளாக இருக்கட்டும், அடுத்த மாதமாக இருக்கட்டும், அடுத்த வருடமாக இருக்கட்டும், ஃபியூச்சரை நினைக்கிறது என்ன வேஸ்ட். நாம இப்ப உள்ளதை புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பாஸ்ட பத்தி பேசுறது வேஸ்ட், ஃபியூச்சரை பத்தி கவலைப்படுறதும் வேஸ்ட். இப்ப எப்படி இருக்கேன்ற உணர்றத பகவான் ரமணர் உணர்ந்தது தானே. மரண பயத்தை உணர்ந்ததுனால ஒரு ஞானியானார், நமக்கும் நான் யார் என்ற கேள்வியை கொடுத்தார். புத்தனும் யோசிச்சாரு, வலி பிணி முதுமை சாவு, இதுக்கு பதில் கண்டாரு, விபாஷனா தியானத்தை கொடுத்தார். வேதாத்ரி மகர்ஷி அதை கன்சீவ் பண்ணி ஒரு அழகான வடிவம் பண்ணி, எப்படி சித்தர்களுடைய காயகல்பம் என்ற ஒரு பெரிய மிராக்கிள நமக்கு நரம்புக்கம் ஓஜஸ் மூச்சு என்று கொடுத்தார். பாருங்க, அப்ப இவ்வளவு தூரம் முந்தையோர்கள் இதையெல்லாம் உணர்ந்து நமக்கு சொல்லி கொடுத்த போதிலும் நம்மால என்ன சொல்றான், வாக்கிங்கே போறதில்ல, மூட்டு வலிங்கிறான். யார் மேல தப்பு சொல்லுங்க? சரி, டாக்டர் கிட்ட போய் உடம்ப காட்ட போறிய, டாக்டர் என்ன சொல்றாரு, கொஞ்சம் உடம்பு அசைச்சு தொலை. ஒரு டாக்டர் கிட்ட அனுப்புறேன் பிசியோதெரபின்னு, அவர் உன்னை இப்படி இப்படி பண்ணுவார், நீ அவர் கூட சேர்ந்து இப்படி இப்படி பண்ணு. அவர் பண்ணித்தான் நாம பண்ணணுமா? பிசியோதெரபி டாக்டர் சொல்லிதான் நாம பண்ணணுமா? உடற்பயிற்சியை நாம செய்யணும். அதனாலதான் நான் சுருக்கமா அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு மறந்து இருக்காது, அசைஞ்சு கெட்டது மனசு. மனசு எப்படி இருக்கணும், அசையாம இருக்கும். கண்ணெதிர நடக்குதுன்னா இப்படிதான் ஏன் நாட்டில் நடக்குது, அதுக்கு என்ன பண்ண, நியூஸ் பாக்குறீங்க, இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கவலைப்பட்ட ஆகுமா? இந்த உலகத்துல இப்படிதான் ஏன் நடக்குதுன்னு எடுத்துக்கோங்க, சரியா போச்சு, ரைட். அதே மாதிரி இது இயல்பு என்று வாழ்க்கையினுடைய நீரோட்டத்துல இது இயல்பு என்று எடுத்துக்கொள்ளுகிற போது அது ஈஸியா இருக்கு. அப்ப பி இன் பிரசன்ட் என்று சொன்னது போல நிகழ்காலத்திலிருந்து நான் இருக்கிறேன் என்று உணர்ந்து, நான் நானாக நிற்கிறது தானே துரிய தவம் என்று சொல்லுகிறோம், அதுதான் எப்போதும் இருக்கணும். அப்ப நீங்க இருக்கீங்கன்னா நிகழ்காலத்துல இருக்கணும். இதுதான் ஆன்மீகத்துல வெற்றிக்கு அடிப்படை, வேற ஒண்ணும் இல்லை. அதனால பாஸ்டும் ஃபியூச்சருக்காக கவலைப்படுறதை விட்டு தள்ளுவோம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். அப்ப அன்பர்கள் இருக்கட்டும். அப்படி இந்த மின் குறுக்கு என்பதுதான் வலின்னு கண்டோம். அது ஜீவகாந்தம் குறைவுபட்டு கொண்டே வருகிற போது முதுமை என்று கண்டோம் இல்லையா? அப்ப அது அப்படியே இருந்துட முடியுமா? பிறக்கிற போதே ரிட்டர்ன் டிக்கெட்னு ஒண்ணு இருக்கு. என்ன டிக்கெட்டோட தான் வந்திருக்கோம். அது என்ன டிக்கெட்? அது ரிட்டர்ன் டிக்கெட்டு. பிறந்த எல்லா உயிர்களும் ஒன் ஃபைன் மார்னிங் மஸ்ட் மெட் வித் டெத், இறந்தே ஆக வேண்டும். யாருக்காவது இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். புரியுதா? அதுதான் சிறப்பு. இப்ப இந்த ஒரு யதார்த்தமான உண்மையை மனம் ஏற்றுக்கிறது தான் ஞானம். இதை பற்றி என்னுடைய நூலிலும் விரிவாக நான் பேசியிருக்கிறேன். என்ற போதிலும் இன்றைய தலைப்பின் தொடர்பாக வலியை பார்த்தோம். பிணி என்றால் நோய் என்றால் நல்ல முறையில் ஜீவகாந்தத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய மூச்சு பயிற்சி பண்ணுங்கன்னு கெஞ்சி கெஞ்சி யார் வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் ஒவ்வொருத்தருகிட்டையும் காலில் விழுந்து கேட்கறதுக்கு தயாரா இருக்கு. ஏன்னா நல்ல இன்ஹேல் எக்ஸேல் என்ன ஆகுது, உடம்புல வெப்ப ஓட்டத்தை மெயின்டைன் பண்ணுது. அது ரத்த ஓட்டத்தை நுரையீரல் உள்ள வாங்கி ஆக்சிஜனேஷன், கார்பன் டை ஆக்சைடு வெளியே அனுப்பிச்சு ஆக்சிஜனை வாங்கிக்குது. அப்போ சூடாக்கிது, ரத்தம் சூடாகுது. அப்போ சூடை மெயின்டைன் பண்ணிக்குது. அப்போ காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் அது உடல் முழுவதும் பரவி செல்கள் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறத
தவ முடிவில் நீங்க உச்சியிலிருந்து ஆற்றலை உடல் முழுவதும் பரவறதை உணர்ந்திருப்பீங்க. இதுதான் முறையான பயிற்சி. இதை பெற்றவர்களுக்கு, உடற்பயிற்சி செய்யறவங்களுக்கு, மூச்சு பயிற்சி செய்யறவங்களுக்கு உடம்பு அசைக்காமலே இருக்கணும்னு சில பேர் நான் நினைக்கிறேன். இதனால இளைஞர்களை கூட நான் பார்க்கிறேன். சில இளைஞர்கள் அல்லது இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, வேலை சொன்னா மூஞ்சி குளிக்கிறாங்க. உண்டா இல்லையா? வேலை செஞ்சா எனக்கு உடம்பு மேனி நோக்கும் அப்படின்னு பாட்டு கூட அந்த நாளில் எனக்கு சொல்லி கொடுத்தது. இப்போ விளையாட்டா ஞாபகம். கோழி வளர்த்தலாம் வடா கோமாளி, ஆடு வளர்த்தலாம். ஆடு வளர்த்தா மேனி நோகம் பொடி நாமாட்டேன். மேனி நோவுனா சோறு போடுறேன் வாடா கோமாளி. சோறு சாப்பிட்டா பொறையேறும் போடா நாமாட்டேன். பொறையேறுனா தண்ணி தரேன் வாடா கோமாளி. தண்ணி குடிச்சா பொறையேறும் பொடி நாமாட்டேன். பொறையேறுனா தொண்டை அடைக்கும். அப்புறம் செத்து போயிடுவோம் போடா கோமாளியுமா. அது 2 பேர் பாடிக்கிற மாதிரி மேடையில் சும்மா ஜோக்கில் வரும். இது எனக்கு இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாட்டு ஞாபகம் வந்ததுனால தரு மாதிரி சொல்றேன். அப்படி உடம்பு அசைஞ்சா வலிச்சிடும். இப்போ உடம்பே அசையாம இருக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு இருக்காங்க, நான் பார்க்குறேன். எவ்வளவு கடவு உடம்பு அசைக்கிறோமோ, உடற்பயிற்சி செய்யறோமோ, வாக்கிங் போறோமோ ஆரோக்கியமா இருப்போம். மூச்சு பயிற்சி விடுறோமோ ஆரோக்கியமா இருப்போம். அப்போ ஆரோக்கியம் காக்கிற போது, அந்த பயிற்சிகளை முறையாக செய்கிற போது, காயல்ப பயிற்சியும் செய்கிற போது பிணி இல்லாமல் வாழலாம், மரணத்தையும் தள்ளி போடலாம் என்று கூறி இந்த இனிய மாலை பொழுதிலே உங்களோடு வலி, பிணி, முதுமை என்ற 3 விஷயங்களை பேச இருக்கிறோம். அடுத்த அநேகமா மரணம் வரப்போகுது, அதை பற்றி அடுத்து பேசத்தான் போகிறோம் என்று சொல்லி, இருந்தாலும் இந்த முன்னடக்கம் புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கும். தொடர்ந்து வாருங்கள், தலைப்பில் சிந்திப்போம் என்று கூறி இந்த இனிய மாலை பொழுதிலே உங்களோடு நல்லதொரு சிறப்பான தலைப்பிலே உரை நிகழ்த்துவதற்காக வாய்ப்பு கிடைத்ததற்கு மகிழ்வோடு, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ இறைநிலை இழப்பில் மனம் வைத்து மனதார வாழ்த்துகின்றேன். குறிப்பாக நம்முடைய அன்பர்கள் அனைவரும், இந்த இணைப்பில் வந்துள்ள அன்பர்கள் அனைவரும் அவரது குடும்பமும் சிறப்பாக இருக்கணும், இறைநிலை மனம் வைத்து வாழ்த்துகிறேன். நம்ம தெய்வசிகாமணி அம்மா மகன் விரைவில் மன வாழ்க்கை அமைய வேண்டும் என்று இதே ஓர்மை நிலையிலிருந்து வாழ்த்தி நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ராஜபாண்டி அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றி, வணக்கம். நிறைவு. உலக நல வாழ்த்து பாடிக்கலாமா? அதுக்கு முந்தைய ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம் வாங்க.